ஹலோ, அபிலாஷ் அகஸ்டஸ் ஹியர். வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஒரு கண்டென்ட்டும் இல்லை இன்றைக்கி. எனக்கு ஆக்சுவலாக நிறைய பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரலான்னு இருந்தான், நான் ஒருத்தவங்க கூட வெளியே போகலான் இருந்தேன், பெங்களூர் போகலான்னு பிளான் இருந்துச்சு, ஹைதராபாத் போகலான் இருந்துச்சு. லாஸ்ட் இயரில் இந்த டைம் வந்து பெங்களூர் கோரமங்கலால் நின்றுட்டு கவுண்ட் டவுனுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இயர் வந்து எல்லாத்துக்கும் வந்து நோன்னு சொல்லியாச்சு. என்னன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த நெக்ஸ்ட் இயரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கோல்ஸ் கிளாரிட்டி இல்லாமல் போகிறதுக்கு, அதுதான் மெயினான விஷயம். அதனால் அந்த கிளாரிட்டியை கெயின் பண்ணுறதுக்கு அப்படியே லெட் அஸ் சிட் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டிலே உட்காந்துட்டேன். ஸோ இன்னும் திங்க் பண்ணி நிறையா ப்ராசஸ் பண்ணிருக்கிறதுனால ஷார்ட்ஸ் பற்றிலாம் யோசிக்க முடியல. டெய்லி ஷார்ட்ஸ் போடுறதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதனா வெளியே போகணுன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு போக முடியாது, பேண்ட்டு மாற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரி, ஜோக்ஸ் அசைட், அதான் இந்த டெய்லி ஷார்ட்ஸ் போடுற ஸ்ட்ராட்டஜி வந்து ஓகே, இட் இஸ் எ குட் ஸ்டார்ட். பட் நான் ஸ்ட்ராட்டஜி மாற்றுறேன். வில் சி ஃபியூ வீக்ஸில் யூல் நோ. பட் பேஸ் லைன் வந்து ஒன்று தான். ஷார்ட்ஸாக இருந்தாலும் லாங் வீடியோவாக இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா நான் கற்றுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அதை மற்றவங்களுக்கு எப்படி ஈஸியாக சொல்லலான்றத வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன். மேபி இட் வில் ஹெல்ப் சம் ஒன் அண்ட் இட் வில் ஹெல்ப் மீ இன் த ஃப்யூச்சர். வேறு ஒன்றும் இல்லை. இந்த 12 மணி வரைக்கும் என்ன தான் பண்ணுறானுங்கன்னு பார்க்கலான் இருந்தேன். பட் தெரில, தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சி நெக்ஸ்ட் இயர். டேக் கேர், பாய்.